வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவண பவா சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோன்னா திருவாதிரை ஸ்பெஷல் வர்வாக்களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், தவா ஹீட் ஆனதும் 1 டம்ளர் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புழுங்கல் அரிசி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் தவா கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தவா கடை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மண் தவா யூஸ் பண்ணியிருக்கேன். மீடியம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸாக பாருங்கள், வெறும் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே ரைஸாக தவாவில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் வர இருக்கும். அது கூட ஏலக்காய் ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். ரைஸோட கலர் மீடியம் லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மிக்சர் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம வெல்லம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேறொரு பவுலில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்னொரு பாதி டம்ளர் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது கரைச்சிக்கலாம். பாகெல்லாம் வர தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வெறும் வெல்லம் கரைஞ்சா போதும். வேறொரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சத்தம் இருந்தால் வந்துடும். வெல்லம் எப்போவுமே ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது கூட இன்னொரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளருக்கு நான் 4 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது ஒரு பிளேட் மூடி ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே பாருங்கள், இது நல்லா ஃபைன் பவுடராக நான் அரைச்சிக்கினேன். பாருங்கள், அந்த தண்ணியும் நல்லா கொதி வந்துச்சு. இப்போது நம்ம மீடியம் லோ ஃப்ளேமில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கலக்கும் போது கொஞ்சம் லோ ஃப்ளேம் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா கெட்டி ஆகிடும் மாவு. பாருங்க, இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி கிண்டினே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஃப்ளேமும் லோவாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான திருவாதிரை ஸ்பெஷல் வர்வாக்களி ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் மாவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம் நல்லா. இதுக்கு பாவ் ஸ்டேஜெலாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வெல்லத்தில் அப்படியே நம்ம தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கலாம் மாவை. இதை நம்ம கொஞ்சம் கெட்டி ஆற வரைக்கும் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டைகள் பிடிக்க வரணும். இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இப்போ கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வரணும். இப்போது நம்ம வேறொரு பவுலில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் முந்திரி திராட்சை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் நம்ம
இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுவாக்களியும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெய்யும் கலந்துக்கிறேன். இப்போ நம்ம கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ரைஸ் லட்டு அண்ட் திருவாதிரை ஸ்பெஷல் வறுவாக்களி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரணும். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் தட்டில் கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரைஸ் லட்டு திருவாதிரை ஸ்பெஷல் வறுவாக்களி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.